ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாசி மக திருவிழா, அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேச்சு. பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல், தலைமை செயலகத்தை முற்றுகையிட்ட தினக்கூலி ஊழியர்கள். பிரதமர் வருகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு பாராட்டு, சான்றிதழ்கள் வழங்கிய உள்துறை அமைச்சர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய மகா நட்சத்திரத்தன்று புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறும். இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் ஏராளமான உற்சவ மூர்த்திகள் கடற்கரைக்கு கொண்டு வரப்படுவார்கள். இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழாவில் பங்கேற்க ஏதுவாகவும் இந்த விடுமுறை அறிவிப்பை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மார்ச் 3ஆம் தேதி புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில், டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார் எனவும் இதனை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பில் மறுத்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையை மோடிதான் எனவும் கிரண்பேடி மூலம் தடை போட்டதாகவும் காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி, கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு என்றும் அது பிஜேபி ஏடிஎம்மா அல்லது பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது என்றும் அதே நிலைதான் ஏடிஎம், இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடைபெறுகிறது, அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை, முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறியுள்ளார் எனவும், இருப்பினும் பிரதமர் மோடி செவிசாய்க்கவில்லை என்றும் முதலமைச்சரின் கோரிக்கைக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார் எனவும், புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை, தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதமில்லை, இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய வேதனையோ அல்லது ஆட்சியினுடைய வேதனையோ என்பது கிடையாது. இது பொதுமக்களுடைய வேதனை. மாநிலத்திற்கு சுதந்திரமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேவை என்பதிலே புதுவையில இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். அந்த ஒருமித்த கருத்தாக கூறாமல் தன்னுடைய கருத்தாக கூறுவது என்பது அந்த இடத்திலே அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதுதான் தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்பது. புதுச்சேரி மாநில தினக்கூலி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் உள்ளாட்சித் துறையில் 16 ஆண்டு காலமாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவில் பரிந்துரைப்படி
நிலுவையில் உள்ள தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காமராஜர் சாலையில் இருந்து ஊர்வலமாக தலைமை செயலகம் நோக்கி சென்றனர். மேலும் நேரு வீதி, காந்தி வீதி, செட்டி தெரு தலைமை செயலகம் அருகே சென்றபொழுது காவல்துறையினர் தடுப்பு கட்டைகள் அமைத்து ஊழியர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ஊழியர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. எங்களை பணி நிரந்தரம் செய்யலையே. 16 ஆண்டு காலமாக வேலை வாய்ப்பு வரையறுக்கும் போல் வேலைக்கு வந்த எங்களை பழிவாங்காதே. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட்ட தலங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழாவை நடத்தினார். மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமனம் ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் IPS ஷாலினி சிங், காவல்துறை இயக்குநர் சத்யசுந்தரம், காவல்துறை துணைத் தலைவர் AK லால், IPS கலைவாணன், IPS ராகவ், IPS திவ்யா, IPS லக்ஷ்மி சௌஜன்யா, IPS நித்யா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் காவல்துறையினரின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல்லவாடு மீனவ கிராம கடற்கரையில் நடைபெற்ற தில்லையம்மன் கோவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தில்லையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியின் பொழுது அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெற்ற நல்லவாடு கிராம இளைஞர்களை துணைநிலை ஆளுநர் சிறப்பித்தார். மேலும் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டார். புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி, செஞ்சி சாலை சந்திப்பில் தனியார் உணவகம் மற்றும் பேக்கரி இயங்கி வருகின்றது. இதன் அருகில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் மற்றும் எண்ணெய் போன்ற திரவம் வெளியேறி சாலையில் தேங்கி உள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்துள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீய்ச்சி அடித்து சாலையை சுத்தம் செய்துள்ளனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தை ஒட்டி காலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், கால சந்தி பூஜைகளுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு காலை 7:30 மணிக்கு அனைத்து சந்நிதிகளும் நடை சாத்தப்படுகின்றது. மேலும் கிரகண சாந்தி அபிஷேக ஆராதனைகளுக்கு பின்னர் இரவு 7:30 மணிக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு நடை சாத்தப்படும். இந்த தகவலை பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் நிர்வாக அதிகாரி பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற செயல்வீர கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, பூத் கமிட்டி எப்படி வலுவாக்க வேண்டும், அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற பல்வேறு தேர்தல் ஆலோசனைகள் குறித்து பேசியுள்ளார். மேலும் இக்கூட்டத்திற்கு தொகுதி தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, மாநில நிர்வாகிகள் புதியவன், நரேஷ்குமார் மற்றும் தொகுதி தலைவர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு தேர்தல் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. முன்னதாக உழவர் சந்தையில் இருந்து ஊர்வலமாக வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் லாஸ்பேட்டை செட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் திறந்து வைத்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியும் ஏற்றப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு ESIC மருத்துவமனையில் 1 ஆண்டு ஒப்பந்த சிகிச்சை நிபுணர், பொது மருத்துவ அதிகாரி பணிகளை நிரப்ப வரும் 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நேர்காணல் நடைபெறுகிறது. இதில் தகுதியானவர்கள் பங்கேற்கலாம் எனவும் சிறப்பு சிகிச்சையில் மருத்துவம்,
மகப்பேர்வு, எலும்பியல், குழந்தை, மயக்க மருந்து, பல் அறுவை சிகிச்சை பிரிவில் தலா 1 இடங்கள் என 7 இடங்கள், பொது மருத்துவத்தில் மருத்துவம் 2, மகப்பேர்வு 2, எலும்பியல் 1, குழந்தை மருத்துவம் 1, அவசர மருத்துவம் 4 என 10 இடங்களும் நிரப்பப்பட உள்ளது. மேலும் நேர்காணல் வருவோர் அடையாள சான்று, முகவரி சான்று, ஆதார் அட்டை, பிறப்பு சான்று, சமீபத்திய 2 போட்டோக்கள், கல்வி சான்றிதழ்களின் அசல் கொண்டுவர வேண்டும் எனவும், தேர்வு செய்யப்படுவோர் 1 வாரத்தில் பணியில் சேர வேண்டும் எனவும் ESIC மருத்துவமனை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,565 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,120 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.